அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட முக்கியமான 15 அறிவிப்புகள் என்னென்ன என்பது குறித்த விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஆடி அமாவாசை ஒட்டி இன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ காரணமாக நேற்று ஒரு நாள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆடி அமாவாசை ஒட்டி இன்று மற்றும் நாளை 13ஆம் தேதி வரை பக்தர்கள் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாம் அறிவிப்பு. ஒன்றிய அரசின் FCRA மசோதாவிற்கு எதிராக தவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அமைச்சரான ராஜ்மோகன் முன்மொழிந்தார். எந்தவொரு மசோதாவும் சொத்துரிமை பாதுகாப்பு கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார். மூன்றாவது அறிவிப்பு. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மக்களவையில் மோடி அரசு அறிவித்துள்ளது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் மாநில அரசுகள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவது குறித்து ஒன்றிய அரசுக்கும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளதாக மக்களவையில் நிதித்துறை இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நான்காவது அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழையும், வரும் 13ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வரும் 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் மிதமான மழையும், வரும் 15 முதல் 17ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும், எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 TMC நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 1 TMC காவிரி நீர் திறக்க ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ளது. ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் மீண்டும் நீர் திறக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரான சுகபுத்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டமானது வரும் 14ஆம் தேதி நடைபெற இருப்பதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு. 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு கட்டாயம். தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிக்காக ஸ்மார்ட் 3.0 மென்பொருள் அறிமுகமாக உள்ளது. இதன்படி புதிய திட்டங்களில் வீடுமனை விற்பனைக்கான பத்திரங்களை சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலேயே பதிவு செய்து கொள்ளலாம். புதிய திட்டங்களில் வீடுமனை விற்பனை செய்பவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். மேனுவல் முறையில் ஷார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது. இதன்படி வீடுமனை வாங்குவோர் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவன அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவும் செய்யலாம். இதற்காக அந்த அலுவலகங்களில் குறிப்பிட்ட சில வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 31/8/2026 வரை TNCM டிராஃபி என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. 10, 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை ஒதுக்குவதை எதிர்த்து மேல்நிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க தலைவரான மணிவாசகன் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை தாமாக முன்வந்து எதிர் மனுதாரர்களை சேர்க்க உத்தரவிட்ட நீதிமன்றம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் மற்றும் பள்ளி கல்வி இயக்குனர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.
8வது அறிவிப்பு. எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியாக 828 கோடி ரூபாய் விடுப்பு. 2025-26 ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கோடி வீதம் 202 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கான மொத்த சரக்கு மற்றும் சேவை வரியாக 18% செலவினத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் ஒருங்கிணைந்த கணக்கிட வேண்டும் எனவும் இந்த தொகையை அரசிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த செலவின தொகை அரசு ஏற்றுக்கொள்ளும். 2025-26 ஆண்டிற்கான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான மொத்த ஒதுக்கீடானது 3 கோடியே 45 லட்சம் ஆகும். 2026-27 ஆண்டிற்கான மாநிலத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடியே 54 லட்சம் வீதம் மொத்தம் 828 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மற்றும் விடுவிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. ஆடி அமாவாசை திருவிழாவானது இன்று 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று 12ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரையில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 27 இடங்களிலும், பெசநகர் கடற்கரையில் 5 இடங்களிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. டீசலில் எத்தனால் கலப்பு சோதனையில் தோல்வி. ஒன்றிய அரசு தகவல். டீசலில் எத்தனால் கலக்கப்படும் போது அதன் பிளாஸ்டிக் பாயிண்ட் எரிபொருட்கள் தீப்பற்ற தொடங்கும் வெப்பநிலையானது வெகுவாக குறைவதால் அத்தகைய எரிபொருள் தேவையான பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தொழில்நுட்ப சிக்கல் தீர்க்கப்படும் வரை இந்த எரிபொருளை பரவலாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அளவை 20% மேல் உயர்த்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் என தொழில்நுட்ப இயக்குநரகம் அறிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 17ஆம் தேதி குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. பொதுமக்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொண்டு குழந்தைகளை குடற்புழு தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடைசி அறிவிப்பு. 12 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி பட்டுக்கோட்டை ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த 15 அறிவிப்புகள் முடிவடைந்தன. இதில் உங்களுக்கு பிடித்த அறிவிப்பு என்னவென்று கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.